டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெறும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம். அணைகளின் நிலவரம் குறித்து ஆலோசனை. கடலூரில் நடுக்கடலில் தனியார் துறைமுக இறங்குதளத்தில் தவிக்கும் மீனவர்களை உடனடியாக மீட்க அன்புமணி வலியுறுத்தல். வங்கக்கடலில் இன்றிரவு உருவாகிறது பெங்கல் புயல். செங்கல்பட்டு, கடலூர், தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. குடியரசுத் தலைவர் வருகையையொட்டி திருச்சியில் நாளையும் நாளை மறுநாளும் ஆளில்லா வான்கலன்களை பறக்கவிட தடை. தலைநகர் டெல்லியின் பிரசாந்த் விகார் பகுதியில் மர்ம பொருள் வெடித்த இடத்தில் துணை ராணுவப் படையினர் ஆய்வு. திருப்பூரில் சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக கைது. வழக்குரைஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்றக்கோரி சேலம், அரியலூர் உள்ளிட்ட இடங்களில் வழக்குரைஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. வடிகால்கள் தூர்வாரப்படாததால் காவிரி பாசன மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் புகார். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராமப்பகுதி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டத்தில் திராட்சை பழங்கள் விலை சரிவு. உற்பத்தி செலவை கூட எடுக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை.